அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டியான பர்சன் செட் பிளேயர். அண்ட் பயங்கர டெடிகேஷன் லெவல் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து சுஜித். சீனு வந்து எப்படின்னா என்னை ரொம்ப வெறுப்பேற்றி பார்க்குறாரு, ரொம்ப கடுப்பாகுது. ஸோ சீக்கிரம் வந்து சீனுவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு சாருவாக சவால் விடுறேன். கண்டிப்பாக எப்பயுமே சிஎஸ்கே தாங்க, டோன்ட் வரி. கேகேகே பாரு பற்றி சொல்லுங்கள். பாரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு பாயிண்டில் வந்துட்டு அவளுக்கு மேரேஜுன்னு வரப்போ லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஓவர் காட்டி ரொம்பவே என்னோடய ஃபேவரெட்டு. அதில் வந்து கிச்சா வந்து அந்த பாரு கிச்சா அப்படின்ற பேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இட்ஸ் லைக் மை ஃபேவரெட் எப்போயுமே, ஃபார் எவர் அண்ட் எவர். அதே மாதிரி ஆஷிக் வந்துட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணால். அந்த நாங்கள் 2 பேர் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு பேசி. மிஸ் யூ ஆஷிக், வில் மீட் சூன். மேபி இந்த லைவ் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக. சாரி, நான் ஒன்று ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் கொஸ்டின் வரனால ஆன்சர் பண்ண முடியலை. ஐ எம் ஸோ சாரி. ஹாய் வினிதா. ஹாய் சுபத்ராக்கா. சந்தியராகம் செட் பற்றி சொல்லுங்கள். சந்தியராகம் செட் பற்றியா? சந்தியராகம் செட் வந்து என்னோட பயங்கர ஃபேவரட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து யூனோ விளையாடுவோம், அப்புறம் ஷட்டில் விளையாடுவோம். அதை தாண்டி வந்து நிறைய பேர் நிறைய ஃபன் பண்ணிட்டு ஒரு சீன் போயிட்டுருக்கோம். டக்குன்னு முடிஞ்ச உடனே அந்த மூட்லாம் போய் அப்படியே ஃபன் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பயங்கர ஜாலியாக இருக்கும். ரீல்ஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி ஒரு செம்ம ஃபன்னான ஒரு செட்டு. அண்ட் கேரிங் வைஸும் சரி, செட்டில் வந்து பயங்கரமாக பார்த்துப்பாங்க எல்லாருமே. அம்மா செட்டுக்கு வரலைன்னா கூட நாங்களாம் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு செல்ல குழந்தையா, குட்டி பொண்ணா, எல்லாருமே 1-2 பேரை ஃபன் பண்ணாலே சூப்பராக இருக்கும் செட்டில். இங்கே எல்லாருமே ஃபன். நீங்கள் கம்மிட்டடா? நோ, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. ஹாய் பாலா. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நானே கொஞ்சம் ஓவர் திங்கர். ஸோ நெகட்டிவ்ஸ் வந்து லைக் நம்ம யாராவது இன்கேஸ் நெகட்டிவ், இப்போது ஓவர் திங்கர்ஸ்லாம் இருப்பாங்க சில பேர், அது ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு மேபி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிடணும். யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட நமக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்குள்ளே வச்சுக்காம. நான் அப்படி தான் பண்ணுவேன் மேக்ஸிமம். எனக்கு ஏதாவது நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா எனக்கு பிடிச்ச யார்கிட்டையாவது, இல்லை மேக்ஸிமம் என்னோடய சிஸ்டர், என்னோடய அம்மாட்ட வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நோட்ஸாக எழுதுவேன். நோட்ஸாக எடுத்துகிட்டு ஒரு பாயிண்டில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிடுவேன். இருந்தது, நாங்கள் எங்களுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இருந்தது, நாங்கள் எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான டைம் இருந்தது. ஸோ அது வந்து அதை தாண்டி என் ஃபேமிலி இல்லாமல் அப்படின்னா வந்து நான், சுதர் அண்ணா, பாலா, சஞ்சய், அதுக்கப்புறம் என் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ் டு குக்? இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு 2-3 days பேக் நான் வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 பண்ணேன்.